ஜனநாயக வீடு என்ற ஒரு குட்டி ஸ்டோரியும் அது குறித்த எக்ஸ்பிளனேஷனையும் கடைசி 2 பதிவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஜனநாயக வீடை கட்ட முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான 3 காரணங்கள். 1, ஜனநாயகத்தையே அழிக்க நினைக்கும் ஆதிக்க சக்தி இருப்பதால். மற்றொன்று, ஜனநாயகத்தை ஆக்கிரமித்து அபகரிக்க நினைக்கும் ஆளுகை சக்தி இருப்பதால். 3வது, ஜனநாயகத்தை பிரித்து ஆள துடிக்கும் பிரிவினை சக்தி இருப்பதால். இந்த 3 சக்தியும் இருப்பதனால ஜனநாயகத்தை கட்டுவதற்கு மிகவும் கடினமாய் இருக்கிறது. ஜனநாயக வீட்டின் அடித்தளத்தை நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களும் நம்முடைய முன்னோர்களும் கூடுமான அளவு சிறப்பான விதத்தில் அமைத்து தந்திருக்கிறார்கள். அதன் மீது ஜனநாயக வீட்டை அனைத்து மக்களும் நன்றாக சிறந்ததொரு வாழ்க்கை வாழ நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு கட்ட வேண்டும். ஆனால் அங்குதான் நாம் பிரிவினையாலும் ஆதிக்க நினைக்கும் சிந்தனையினாலும் அபகரிக்க நினைக்கும் எண்ணங்களினாலும் தோல்வியடைகிறோம். இப்போ கவனிங்க, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். மதத்தினாலும் ஜாதியினாலும் மொழியினாலும் ஆதிக்கம் செலுத்தி ஜனநாயகத்தை அழிக்க நினைக்கிறோமா? சிந்தனை செய்யுங்கள். 2வது, ஆளுகை செய்து அபகரிக்க நினைக்கிறோமா? ஊழல், லஞ்சம் போன்ற இதர காரியங்கள் மூலம் ஒரு சிலர் மட்டும்தான், சுயநலத்தோடு நாங்கள் மட்டும்தான் நல்லாக இருக்க வேண்டும் என்று செயல்பட நினைக்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதா? 3வது, புதுமை என்ற பெயரில் புதிய கட்சிகளை தோன்றி மக்களை பிளவுபடுத்தி பிரிவினைகளை உண்டாக்குகின்ற பிரிவினை சக்தியா?